அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இயேசுவின் இரண்டாவது வருகை பற்றி பார்க்க உள்ளோம். பைபிளின் முக்கியமான உண்மைகளில் ஒன்றாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து முதலில் உலகில் மனிதராக பிறந்து பாவிகளுக்கு இரட்சிப்பு அளிக்க சிலுவையில் மரித்தார் மற்றும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு வானத்தில் ஏறி செல்லும்போது தூதர்கள் சீடரிடம், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்போஸ்தலர் 1:11. இது அவரின் இரண்டாவது வருகைக்கான வாக்குறுதியாகும். இரண்டாவது வருகையின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பார்க்க உள்ளோம். நியாய தீர்ப்பு நாள். இயேசுவின் வருகை என்பது உலகத்தின் முடிவில் நடக்கும் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அப்போது நீதிமான்கள் நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்படுவார்கள். துன்மார்க்கர்கள் நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இரட்சிக்கப்பட்டவர்களின் மகிமை. இயேசு வரும்போது அவரில் நம்பிக்கை வைத்தவர்கள் எல்லாரும் அவரது ராஜ்யத்தில் நித்திய மகிமையை அனுபவிப்பார்கள். புது வானமும் புது பூமியும். இயேசு வரும்போது பழைய உலகம் முடிந்து புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றும் என்பதை வெளிப்படுத்துதல் 21:1 கூறுகிறது. வருகையின் அறிகுறிகள் என்ன? பைபிளில் இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு முன்பாக பல அறிகுறிகள் கூறப்பட்டுள்ளன. இதனை மத்தேயு 24 கூறுகிறது. போர்கள், போர் வதந்திகள், நிலநடுக்கங்கள், பஞ்சங்கள், பொய்யான தீர்க்க தரிசனம் எழுதுதல், அன்பு குளிர்தல், சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கித்தல். இந்த அறிகுறிகள் இன்று உலகின் பல்வேறு இடங்களில் நிகழ்வதை நாம் காண்கிறோம். நாம் தயாராக இருக்க வேண்டியது. இயேசுவின் இரண்டாவது வருகையின் நாள் யாருக்கும் தெரியாது. இதனை மத்தேயு 24:36 அந்த நாளையும் அந்த நேரத்தையும் யாரும் அறியார். எனவே ஒவ்வொருவரும் பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து நம்பிக்கையுடன் மனம் திரும்பி இயேசுவின் வருகைக்கு தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் இரண்டாவது வருகை என்பது வெறும் கற்பனை அல்ல, அது நிச்சயமான உண்மை. நம் வாழ்க்கையை அவருக்கு பிரியமானபடி நடத்தி நம்பிக்கையுடன் காத்திருப்பதே நம்முடைய கடமை. அவர் விரைவில் வருவார். வெளிப்படுத்துதல் 22:20 ஆம், வருவேன், விரைவாக வருவேன் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து ஏசப்பாவின் வருகைக்காக காத்திருப்போமா? ஆமீன். அல்லேலூயா.